நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 78வது தசகம். ஸ்ரீ பலராமனின் திருமணம். மெய்ப்பொருள் அறிவோம். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் தனது திறமை முழுவதும் காட்டி அழகாக நிர்மாணிக்கப்பட்டதும், வானவர்களால் அளிக்கப்பட்ட ஏராளமான செல்வங்கள் நிறைந்ததும், கடலின் நடுவே விளங்குவதுமான புதிதான துவாரகையை பகவானுடைய திருமேனி அழகால் அழகு பெறச் செய்தார். ரேவதன் மகனான ககுத்மான் ரைவதன் என்கிற அரசன் தனது பெண்ணான ரேவதியை பிரம்மதேவர் கட்டளைப்படி ஸ்ரீ பலராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அப்பொழுது பெருமகிழ்ச்சி கொண்ட யாதவர்களுடன் ஒன்று சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்ட பலராமன் ரேவதி திருமண வைபவத்தை பகவான் கலந்து கொண்டு சிறப்படையச் செய்தார். தேவதேவனே, விதர்ப்ப மன்னனான பீஷ்மக மகாராஜனின் பெண்ணான ருக்மிணி பகவானிடம் மிகவும் காதல் கொண்டிருந்தாள். அவளது அண்ணன் ருக்மியோ தனது தமோ குணத்தினால் தீயோனான சேதி மன்னன் சிசுபாலனோடு நட்பு கொண்டு தானாகவே அவனுக்கு தன்னுடைய தங்கை ருக்மிணியை திருமணம் முடிக்க கருதினான். வெகு நாட்களாகவே தங்களிடத்தில் அன்பு கொண்டிருந்த அச்சிறு பெண் ருக்மிணி இப்பொழுது தனது விருப்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இடையூறு கண்டு மிகவும் கலங்கினாள். கருணையற்ற காமதேவனால் தனக்கு நேர்ந்திருக்கும் தன் துன்ப நிலையை பகவானுக்கு உடனே தெரிவிக்க மனம் கொண்டு ஒரு பிராமணனை பகவானிடம் அனுப்பி வைத்தாள். அவ்வந்தனரும் தீய எண்ணம் கொண்டவர்களால் ஒரு காலும் அடைய முடியாத இந்த இடத்திலே நாராயண பட்டதிரி அப்பனின் குருவாயூரப்பனின் பெருமையை எப்படி கூறுகிறார் தெரியுமா? தீய எண்ணம் கொண்டவர்களால் ஒரு காலும் குருவாயூரப்பனை அடைய முடியாது என்று வலியுறுத்தி கூறுகிறார். பகவானது நகரத்தை அவ்வந்தனரும் விரைவிலே வந்தடைந்தார். பிறவித்தலைகளை களையும் தங்களாலேயே நன்கு முறைப்படி வரவேற்கப்பட்டு உபசரிக்கப்பட்ட அவ்வந்தனர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். குருவாயூரப்பா, குண்டினபுரத்தின் இளவரசி ருக்மிணி மிக அழகாக விளங்குகிறாள் அல்லவா? அவள் தங்களிடம் மிகவும் காதல் கொண்டவள் தெரியுமா? ஆனால் ஏதோ காரணத்தால் அவள் தன் இயற்கையான துணிவிலிருந்து செய்தி சொல்ல என்னை தங்களிடம் அனுப்பியிருக்கிறாள் என்று அவ்வந்தனர் பகவானிடம் கூறினார். உலகினுக்கு ஒப்பற்ற நாயகனே, பகவானது குணங்களால் நான் முன்பே கவரப்பட்டுள்ளேன். ஆனால் இப்பொழுது சேதி மன்னன் சிசுபாலன் நாளைய சுயம்வரத்திலே என்னை தூக்கிச் செல்ல இருக்கிறான். ஓ கருணைக்கடலே, தாங்கள்தான் என்னை காத்திரள வேண்டும் என்று ருக்மிணி அவ்வந்தனரிடம் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கின்றாள். புகழொன்றில்லா அடியவளை தாங்கள் கைவிட்டு விடுவீர்களே, ஆனால் நான் என் உயிரை உடனே மாய்த்து கொள்வேன் என்று அவ்வழகிய ருக்மிணி கூறியதை கூறி அந்த நல்மனம் படைத்த அந்தனர் பகவானது மனத்தை மேலும் தனது காதலிக்கு என்ன நேருமோ என்று பயம் கொள்ளச் செய்தார். இதை கேட்ட பகவான் அந்த அந்தனரிடம், தோழரே, என்னுடைய காதல் வேட்கை அவளுடைய துன்பத்தை காட்டிலும் மிகவும் அதிகமென்றோ? ஆகவே அங்கு வந்த அரசர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் எனது காதலியான கருவிழியாலை அந்த ருக்மிணி தேவியை கவர்ந்து வருகிறேன் பாருங்கள் என்று கூறி சந்தோஷப்பட்டு கொண்டார். பெருமகிழ்ச்சி கொண்ட அவ்வந்தனருடன் அப்பொழுதே பகவான் தேரில் அமர்ந்து விரைவிலே குண்டினபுரம் வந்தடைந்தார். குருவாயூரப்பனே, தாங்கள்தான் என்னுடைய இன்னல்கள் அனைத்தையும் வற்றச் செய்ய வேண்டும். ருக்மிணி கல்யாண வைபவத்திலே நம் நாராயண பட்டதிரி தன்னுடைய வேண்டுகோளாக நம்முடைய வேண்டுகோளையும் வைத்து இந்த அழகான தசகத்தை அற்புதமாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.